வணக்கம். இன்றைய அன்னதான சேவையில் செல்வி மீரா அறக்கட்டளையின் தலைவர் திரு ஆர் நாகராஜன் அவர்களின் பேத்தி நம்மோடு இணைத்துள்ளார். அவரது பிறந்த நாளான இன்று இந்த அரிய சேவையில் தம்மை இணைத்துக் கொண்டதற்கு அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சமுதாய சேவை அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பொன்னான பாரம்பரியம். இன்றைய அதிநவீன உலகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனித வாழ்வை வளமாக மாற்றும் அடிப்படை தத்துவங்களில் ஒன்று சமுதாய சேவை. இது ஒருவரின் நேரமும் ஆற்றலும் மட்டுமல்ல, மனித நேயம், பொறுப்புணர்வு, இரக்கம் போன்ற உயர்ந்த மனிதத்தின் வெளிப்பாடாகும். இந்த சேவையை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவது ஒரு நற்குணத்தை பகிர்வது மட்டுமல்ல, முழு சமுதாயத்தையும் வலுப்படுத்தும் அடித்தளம் அமைப்பதாகும். அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியம் ஏன்? மனித நேயத்தை வளர்த்த தடுப்பது. குழந்தைகளும் இளைஞர்களும் சிறு வயதிலிருந்தே சமூக சேவையின் அருமையை அறிந்தால் அவர்களின் மனதில் இரக்கமும் கருணையும் வளர்கிறது. அவர்கள் பிறரின் துயரத்தை புரிந்து கொள்ளும் திறனை பெற்றுக் கொள்வார்கள். பொறுப்புணர்வு உருவாகிறது. சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருப்பதை அறியும் இளைஞர்கள் தங்களின் செயல்கள் சமூக நலனை எப்படி பாதிக்கிறது என்பதை புரிந்து செயல்படுவார்கள். இது நாளைய ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கும் அடித்தளமாகும். ஒற்றுமையும் நல்லிணக்கமும் வலுப்பெறும். சமுதாய சேவை பொதுவாக குழுப்பணியாக நடைபெறுவது நலன் பயக்கும். இதன் மூலம் இளைஞர்களுக்கு கூட்டு முயற்சி, ஒருவரை ஒருவர் மதிப்பது, கலாச்சார வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வது போன்ற முக்கியமான சமூக திறன்கள் கற்றுக்கொள்ளப்படுகின்றன. அடுத்த தலைமுறை சமூக சேவையில் ஈடுபடும் போது கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், சமத்துவம் போன்ற பல துறைகளில் தெளிவு உருவாகிறது. இதன் மூலம் எதிர்காலத்தில் பொறுப்பான குடிமக்களும் திறமையான தலைவர்களும் உருவாக உதவும். வருங்கால சந்ததிகளுக்கான பயன்கள். 1. நல்வாழ்வு தரும் சமூக அமைப்பு. சமுதாய சேவை தலைமுறைகளுக்கு தலைமுறையாக பரவும் போது நல்லிணக்கமும் பரஸ்பர நம்பிக்கையும் வலுப்பெறும். இது புதிய தலைமுறைக்கே ஒரு பாதுகாப்பான, அமைதியான சமூகத்தை உருவாக்கி தரும். 2. சூழலியல் பங்களிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரநடுகை, நீர் சேமிப்பு போன்ற முயற்சிகள் அடுத்த தலைமுறையாலும் தொடரப்பட்டால் வருங்கால சந்ததிகள் ஆரோக்கியமான பூமியை பெறுவார்கள். 3. சமத்துவமான சமூகத்தை கட்டமைக்கும் சமுதாய சேவையின் மூலம் கல்வி வாய்ப்புகள், பெண்கள் முன்னேற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவு போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இது வருங்கால சந்ததிகள் வாழும் உலகை இன்னும் சமத்துவமாக மாற்றும். 4. மதிப்புகளால் நிரம்பிய தலைமுறை உருவாகும். நேர்மை, பண்பு, அன்பு, பிறரை மதிக்கும் மனப்பான்மை ஆகியவை சமூக சேவையின் வழியாக வளர்க்கப்படுகின்றன. இம்மதிப்புகள் எதிர்கால தலைமுறைகளை உயர்த்தி நிறுத்தும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சமுதாய சேவை என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, அது எதிர்காலத்தை உருவாக்கும் கல்வி. இன்று நம் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த சேவையை அறிமுகம் செய்தால் நாளைய தலைமுறைகள் நன்மை பயக்கும் செயல்களால் செழித்து வருங்கால சந்ததிகளுக்கும் ஒரு வளமான, அமைதியான மற்றும் ஒற்றுமையான சமூகத்தை பரிசாக வழங்கி விடுவார்கள். அதனால் சமூக சேவை என்பது அனைவரும் செய்ய வேண்டிய பொறுப்பும் தலைமுறைகள் கடந்து செல்லும் பெரும் மரபும் ஆகும்.